இன்றைக்கி வந்து மஹிந்திரா தார் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக தார் இது 2013 மாடல் அப்படி தானே, 2013 மாடலு. இதில் வந்து 6 ஸ்பீக்கர் இருக்குது. இங்கே இது தானே, இது ஸ்பீக்கரா? இங்கே ஒன்று, டிரைவருக்கு அந்த பக்கம் ஒன்று, இங்கே மேலே அங்கே ஒரு ஸ்பீக்கர். இது 2 ட்வீட்டரா? ஆமாம், அது 2 ட்வீட்டரு. அப்புறம் இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. மொத்தம் 6 ஸ்பீக்கர். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒசூரில் இருக்க மஹிந்திரா சிரி மோட்டார்ஸில் வந்திருக்கோம். அவங்க வந்து இங்கே வந்து நாங்கள் ஒரு 2-3 கார் கேட்டிருக்கோம். இதெல்லாமே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது காருக்குள்ளே, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். நீங்கள் நம்ம கூட கார்த்திக் இருக்காங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குறீங்க? இப்போ ரீசன்ட். ஓகே. இப்போ இதில் நம்ம சவுண்ட் ஏதாவது சாம்பிள் ஏதாவது உள்ளே வச்சுருக்காங்களா, இல்லை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறோம்? சரி, முன்னாடி வரும். ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி மொபைலு செட்டிங்ஸில் ப்ளூடூத் செட்டப் இதுவா? இது டச்சு பட்டன் ஆப்ரேட் ரெண்டுமே இருக்குது இதில். இதில் இருக்கிறது என்ன பிராண்ட் வரும் சொல்லுங்கள் சார்? இதில் என்ன பிராண்ட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அது இதில் செக் பண்ணி பாருங்கள் தெரியும். இதில் நேம் எதுவும் போடலை. ஆக்சுவலாக அதில் இருக்கிறது ஹார்மன் காட்டன் வரும். அது வந்து எல்லாமே ஏஆர் ரஹ்மான் டியூன் பண்ணது ஸ்பீக்கர்ஸு. அதுவும் 9E-யும் 6E-யும். நோக்கா NCSன்னு போடுங்க. அது வந்து ப்ளே பண்ணுங்க. ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதோட ஸ்டீரியோ எஃபெக்ட்டு சரவுண்ட்லாம் ஃபீல் பண்ண முடியும். I'm here and I'm feeling exaggerated, that's what you assume. The story's over now, I must conclude. I am conflicted, watching where I step still, hanging in the balance, not the life I want to live. I want to take it all, standing tall, feel I weigh the person you are. ஆக்சுவலாக இப்போ சாங் கேட்டு முடித்தோம். இந்த இதில் என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, எல்லா கார்லையுமே ஃபேஸ் பார்த்து லெஃப்ட் ரைட் சேனல்ஸ் இருக்கும். இங்கே வந்து இதில் கீழே கொடுத்துருக்கிறதுனால ஃப்ரண்ட்லேருந்து வர சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆச்சு. பட் பின்னாடி இருக்க 2 ஸ்பீக்கருமே நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் பின்னாடி இருந்து வர எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே தெரிஞ்சது.
ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வந்து கொஞ்சம் அந்த ஃபீல் பண்ணுறது கம்மியாக தான். நான் பின்னாடியோட ரியர் சேனல் சவுண்ட் வந்து நல்லாவே இருந்தது. பின்னாடி 2 ட்வீட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. பேஸோட எஃபெக்ட் சப்வூஃபர் இல்லை அப்படின்னாலுமே பேஸோட எஃபெக்ட் வந்து இந்த அவங்க கொடுத்துருக்க ஸ்பீக்கர்லேருந்தே நல்ல எஃபெக்ட் வருது. இன்னொரு சப்வூஃபர் அடிஷ்னலாக நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த லோ ஃப்ரீக்வன்சியோட ஃபீல் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். கார் கொஞ்சம் சின்ன இடம் அப்படின்றதுனால கொடுக்குற ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் டெஸ்ட் பண்ண 2013 மாடல். இப்போ இருக்கிற மாடலில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்து நாங்கள் வந்து XV 700 டெஸ்ட் பண்ண போகிறோம். அதோட சவுண்ட் குவாலிட்டியும் பார்க்கலாம். அதில் வந்து சோனி சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுவும் போய் அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை அடுத்து செக் பண்ணுவோம்.